வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, இது ஒரு ஸ்வீட் பிரெட் மலாய் அப்படின்னு பேர். ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்காக பண்ண முடியும். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். அடுப்பு ஏற்றலை, ஆஃபாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1/2 கப் பால் பவுடர் எடுத்துக்கிறேன். எந்த பால் பவுடர் வேணாலும் ஓகே. 1/2 கப் எடுத்துட்டுருக்கேன். இந்த 1/2 கப்லேயே ஒரு 3/4 கப்பு பால் விடுறேன். இதில் 2 ஸ்பூன் சுகர் போடுறேன். எல்லாத்தையும் முன்னாடி மிக்ஸ் பண்ணிடலாம், கட்டி இல்லாமல். நம்ம இன்னும் அடுப்பு பற்ற வைக்கிற, ஜஸ்ட்டு கரைச்சின்னு இருக்கும் இது, அவ்வளோதான். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். சின்னதாக வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப். அடுப்பு சின்னதாகவே இருக்கட்டும். ஒரு சின்ன டீஸ்பூன் பட்டர். இது அப்படியே கெட்டியாக இதாகி மாவா மாதிரி ஆகிடும். இதுதான் நம்ம ப்ரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ணணும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்தளவு கெட்டி ஆகிடும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு அணைச்சிடுறேன். இதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுடலாம். ஏன்னா இதுதான் ப்ரெட்குள்ளே நம்ம இது பண்ணணும். அதனால் நல்லா ஆறுனா தான் ப்ரெட்டுக்குள்ளே வைக்க முடியும். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரபடியும் பண்ணிவிட்டு, ரபடி ஆறணும். ரபடிங்கிறது முந்தி மாதிரி பாலெல்லாம் அவ்வளோ நாழி சுண்ட வச்செல்லாம் பண்ண போகிறதில்ல. இதே கப்பை எடுத்துக்கிறேன். இது 1 கப், 2 கப், டிபெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ ப்ரெட் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 கப் பால் எடுத்துட்டுருக்கேன் நான். இது என்ன கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு கொதிக்கிற பாலில் நம்ம திருப்பி இன்னொரு 1/2 கப் பால் பவுடரை போட்டு உடனே சீக்கிரமாக இதை ரபடி மாதிரி ஆக்கிடுவோம். பால் நல்லா கொதிக்கட்டும். இதில் பால் பொங்குறது. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/2 கப்பு பால் பவுடரை போட்டுருங்க. இது ரபடிக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப நாழி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே பால் பவுடர் போடுறதுனால சீக்கிரம் திக்காயிடும். ஆறினா இன்னுமே திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ போடுறேன். சர்க்கரை போட்ட அப்புறமா வேறு நீர்த்துக்கும், அதனால் சர்க்கரையும் நம்ம இப்போ போட்டுடலாம். 1 2 3 4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னா போகிறோம். பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து திக்காயிடுத்து. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே இது கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆறிடுத்துனா இன்னுமே திக்காயிடும். உங்களுக்கு ஆறினப்புறம் ப்ரெட்டு மேலே விடுறச்சே பார்க்கலாம். இந்த அடுப்பு அணைச்சிட்றேன். இந்த ஸ்டேஜில் இதில் ரோஸ் எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் விடுங்க. ஆர் எங்களுக்கு இதில் ஏலக்காய் பொடியே போட்டுக்கிறோம் அப்படின்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. இது எல்லாமே இல்லை கேபரா இருக்குது அப்படின்னா கேபரா வேணாலும் விடலாம். கேபராங்கிறது ஒரு ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் விடுற ஒரு இது தான். ஸோ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனப்புறம் பார்க்கலாம். ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. 4 கார்னரும் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி குழவியால் இதை ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட்டை இப்படி ஃப்ளாட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி தடவிக்கோங்க. தடவினுட்டு இதை இப்போ ரோல் பண்ணிடனா அழகாக வந்துடும்.
அழகாக சின்னதாக வந்துடுது பற்றியில். இது மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். பாலும் நல்லா ஆறிடுத்து. இதை வந்து இந்த ப்ரெட் மேலே உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க ஆறினப்புறமா. இதில் கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டேன்னா முடிஞ்சது. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? இந்த மலாய் ரோல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நிச்சயமாக. ஆனால் இதில் வந்து என்னென்னா இந்த ப்ரெட்டில் இந்த மலாய் தடவுறதெல்லாம் முன்னாடி தடவி ரோல் பண்ணி ரெடியாக வச்சுருங்கோ. இந்த மாதிரி ரபடியும் ரெடி பண்ணி ஆற வச்சுருங்கோ. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இதை நீங்கள் அதில் விடணும். ரொம்ப நாள் இது ப்ரெட்டில் ஊறி போயிடுச்சுன்னா எடுக்கிறதே ஒன்றே இருக்காது. பால் ப்ரெட்டெல்லாம் மிக்ஸ் ஆகி அப்புறம் அது ஒன்றுமே ஒரு ரோல் மாதிரியே வராது. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரபடியை தூக்கி அதில் விட்டு அப்படியே எல்லாருக்கும் ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டேன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவா. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கே இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ப்ரெட் சாஃப்டாக தான் இருக்கும். இதால் நம்ம இப்படி வெட்டி எடுத்தோன்னா அழகாக அப்படி வரும். சாப்பிடலாம். அது வேண்டாம். நீங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.